வெல்கம் டு நம்ம வீட்டு திராய் ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் அருண் வர்மா டைரக்ஷன்ல நிவின் பாலி, லிஜோ மோல்ஜோ, சங்கீத் பிரதாப், அபிமன்யு, ஷமி திலகன் மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை, ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை காணாம போயிருது. அதே ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை பார்க்கக்கூடிய சனல் மேத்யூ, அதாவது நிவின் பாலி மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போ போலீஸ் ஏன் நிவின் பாலி மேல சந்தேகப்படுறாங்க, அந்த குழந்தைய உண்மையிலே கடத்தினது யாரு, தான் ஒரு இன்னசென்ட்னு நிவின் பாலி எப்படி ப்ரூவ் பண்றாப்ல, கடைசியில அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு இன்டென்ஸான டிராமாவா இருக்குன்னு தோணுச்சு. பட் படம் இன்டென்ஸாலாம் இல்லை, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்காக வளவளன்னு இழுத்துட்டே போயிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கிளாரிட்டி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக போட்டு வளவளன்னு இழுத்துட்டே போயிருப்பாங்க. ஏன்டா பந்தாடுறீங்கன்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தைய இங்கேயும் இங்கேயும் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னதான் ஸ்கிரீன் பிளே லேகா இல்லைன்னாலும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஆரம்பத்துல இந்த குழந்தைய யாரு கடத்திருப்பா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அப்படியே பில்ட் பண்ணிட்டே போவாங்க. நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் அதை ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணும்போது இவ்வளவுதானா 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 அப்படின்னு அப்படியே டோட்டலா அப்படியே டிராப் ஆயிரும். அதனாலேயே நமக்கு படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் அந்த எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. முக்கியமா லிஜோ மோல்ஜோஸ் அண்ட் சங்கீத் பிரதாப்போட அந்த போர்ஷன்ஸ் நம்மளை படத்து கூட நல்லாவே கனெக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க ஃபீல் பண்ண வேண்டியது அந்த குழந்தைக்கு சொந்தமே இல்லாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் மூலமா சொல்ல வந்த கதையை ஓரளவுக்கு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாம் சிஎஸோட மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் லிஜோ மோல்ஜோஸ் அண்ட் சங்கீத் பிரதாப் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். முழுக்க இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான் காரணம் நம்ம இந்த படத்தை முழுசா பார்க்கறதுக்கு. ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, படத்துல சொல்ல வந்த விஷயமும் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தரமா இருந்துச்சு. முக்கியமா இந்த கார் சீக்வன்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிற விஷயம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதே மாதிரி நிவின் பாலி அவர் கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாப்ல. பட் இந்த கேரக்டர்ல ஸ்கோப்பே இல்லை. அவர் ஏன் இந்த கேரக்டர் எடுத்தாருன்னே தெரியல. கடைசியில ஒரு விஷயம் இருக்கு, பட் அதுவுமே ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒன்று தான். அதுக்காக அவர் இந்த கேரக்டரை சூஸ் பண்ணாரா என்னன்றது தெரியல. இந்த கேரக்டர் ஒரு மாதிரி சர்ட்டிலான கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சர்ட்டிலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் கேரக்டர்ல ஸ்கோப் இல்லை. அதே மாதிரியே அபிமன்யு, ஷமி திலகனோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. தவிர்த்து சங்கீத் பிரதாப் அண்ட் லிஜோ மோல்ஜோஸோட பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கோ இல்லை கேரக்டர் அளவுக்கோ நம்மளை யாரும் இம்ப்ரெஸ் பண்ணலை படத்தில். மொத்தத்தில் இந்த பேபிகள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு, ஆனால் படம் ஓரளவுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க.